ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து யூபிஎலோட வீக்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிச்சு. அதே இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஒன் டே சார்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ரெட் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நவ் பிகம் சப்போர்ட். ஸோ நான் எடுத்த ட்ரேட் பார்த்திங்கன்னா 4 hour பேசிஸாக வச்சு தான் நான் எடுத்தேன் ஆக்சுவலி. ஸோ இந்த டெய்லி சார்ட்டில் when we approach that level என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெலரேஷன், டவுன் ட்ரெண்டில் ஒரு டீசெலரேஷன் நடக்குது. இந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம், ஒரு சின்ன டபுள் பாட்டம். அந்த டைமில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ டபுள் பாட்டமை பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட் டச்சுக்கும் செகண்ட் டச்சும் ப்ரைஸ் லெவல் சேமாக தான் இருக்குது. பட் ஆர்எஸ்ஐ வந்து சேமாக இல்லை. ஆர்எஸ்ஐயில் மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு செகண்ட் டச்சில். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் லெவலில் இருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் லெவலில் வரும்போது ஒரு ரிவர்சல்ஸ் அண்ட் டபுள் பாட்டம் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ். நான் வந்து வெரி க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரு ஆகிட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் பார்க்கல நான் என்ட்ரு ஆகும்போது. அதுக்கப்புறம் தான் அது ஒரு சேனலாக ஃபார்ம் ஆச்சு. ஐ பியூர்லி டுக் திஸ் செட்டப் பிகாஸ் ஆஃப் த டபுள் பாட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி அன்றைக்கி ஒரு சரியான டவுன் ட்ரெண்ட் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரேலி. நியர்லி அந்த ப்ரீவியஸ் ஹை தான் என்னோடய டார்கெட், அது ஹிட் ஆகிடுச்சு, பக்கத்தில் வந்துச்சு. பட் நான் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து 500 rupees லாஸ் ஒரு ட்ரேடுக்கு நான் ரிஸ்க் பண்ணுறேன், 500 rupees. பட் நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோடனே நான் எக்ஸிட் பண்ணல, மறுபடியும் பிரேக் ஈவன் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன், ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாமான்னு பார்க்கலாம். இது மறுபடியும் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டச், இந்த இடத்துல ஒரு டச். ஸோ எல்லா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்கிறோம், அதோட ரிட்ரேஸ்மெண்ட்லேருந்து கட் பண்ணுறதுனால நம்ம இந்த லாங் செட்டப் எடுக்கிறோம், ஓகே. ஸோ இப்போ இந்த ரீசன்ட் ஸ்விங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் 0.382 கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு மேலே கூட போகலாம், பட் நான் இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தான். ஸோ இப்போ என்ட்ராகலாமான்னு பார்த்தா இப்போ 4 hour எடுத்துக்கிறேன். 4 hourல நான் இது ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் செட்டப்பாக நான் வந்து என்ட்ராகலாம். இப்போது ட்ரெண்ட் கண்டினியூஷன் செட்டப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஹையர் ஹை கேண்டில் வந்துருக்கு 4 hourல. வெயிட், ஓகே, டெலீட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதை டூலில் டெலீட் பண்ணியிருக்கிறேன், ஓகே. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் 0.382 ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஹையர் ஹை கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதில் நான் என்ட்ரு ஆனாலும் இப்போ கடைசியாக இந்த சின்ன ஸ்விங்கோட ஹை தான் என்னோடய டார்கெட்டு. அந்த லோவுக்கு கீழே வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ், ரைட். இந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், இந்த சின்ன ஸ்விங்கோட ஹையஸ்ட் க்ளோஸ், அதுதான் என்னோடய டார்கெட். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வருது? 0.85. ஸோ நான் என்ட்ரு ஆக முடியாது. ஸோ எனிதிங் பிலோ 1:1 ரேஷியோ நான் என்ட்ரு ஆக மாட்டேன். மினிமம் 1:1 இருக்கணும். இப்போ நமக்கு சான்ஸ் இல்லையான்னு கேட்டால் இன்னொரு சான்ஸ் இருக்குது. மறுபடியும் லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. 4 hourலேருந்து 1 hour வந்துட்டேன். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் வந்துச்சு. அதே டைமில் இங்கே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மறுபடியும் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ், செகண்ட் டச் அப்போ புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கிடச்சுன்னா மார்க்கெட் ஆர்டரில் என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் நமக்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அதே ஸ்டாப் லாஸ் தான். பட் இப்போ பெட்டர் என்ட்ரி கிடச்சிருக்கு, ரிஸ்க் ரிவார்ட் 2.27, அதே டார்கெட் தான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு வேளை ஒரு டபுள் பாட்டம் அந்த இடம் ஹோல்ட் ஆகிடுச்சு 1 hourலன்னா ஐ கேன் என்டர் வித் அ ரிஸ்க் ரிவார்ட் 2.27. டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை. ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ, இது அப்படியே மிமிக் பண்ணாதீங்க.